ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய சிநேகம் சிந்திச்சு பார்க்க முடியாத ஒரு சிநேகம். அவர் தன் கைகளை நீட்டி உடனே அவரை பிடிச்சார். அவர் பிடிச்சார்ல, இனி அவர் விட மாட்டார். இதுவரைக்கும் நீ பிடிச்சனால நீ விட்ட, இப்ப அவர் பிடிச்சிருக்கார், இனி அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம பிடிச்சா நம்ம விட்டுடுவோம். ஆனா இப்போ கஷ்டமானதுனால, கண்ணீரானதுனால, வேதனையானதுனால நீ அமிழ்ந்து போகையில அவர் பிடிச்சிருக்கார். நான் உன்னை பிடிச்சிருக்கேன், இனி உன்னை விட மாட்டேன், இனி விடவே மாட்டேன். பிடிச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. அவர் கேட்டார், நீ அற்ப விசுவாசினா? ஹல்லேலூயா. நீ ஏன்டா இப்படி அற்ப விசுவாசியா இருக்க? வேதம் சொல்லுது இல்ல, ஆபிரகாம் அவிசுவாசப்படாம, ஆமென் ஆமென், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்தவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆண்டவர் கேட்டார், பேதுருவே அற்ப விசுவாசம், அவிசுவாசம் உனக்குள்ள, நீ அப்படி அவிசுவாசப்படலாமா? படக்கூடாது. நீ ஏன் அற்ப விசுவாசம் உனக்குள்ள வந்துச்சு? ஆண்டவரை எல்லாம் பார்த்தனா, பிரச்சனை எல்லாம் பார்த்தனா, கஷ்டம் எல்லாம் பார்த்தனா, எல்லாம் ரகல பண்றத பார்த்தனா, எனக்கு ஒரு அவிசுவாசம் வந்துச்சு. டோன்ட் வரி அபௌட் இட், ஐ வில் டேக் கேர். கைகளை தட்டி கத்தரை மேம்படுத்து, நான் பார்த்துக்கிறேன். உன் கையை பிடிச்சிருக்கேன், நான் உன் கையை நான் பிடிச்சுக்கிறேன். இனிமே நான் பார்த்துப்பேன். நீ இனிமே கலங்காத, தைரியமா இரு. நீ இனிமே சந்தேகப்படாத. உன் கரங்களை பிடித்திருக்கிறேன். நீ இந்த சமுத்திரத்தின் மேல் நடப்பாய். நடந்தா சமுத்திரத்தை ஜெயித்தான். இதே காரியத்தை தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை அவிசுவாசமின்றி, சந்தேகப்படாம விசுவாசி. ஹல்லேலூயா.